ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி 29 அமாவாசைங்க. அதுக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த அமாவாசை நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் அமாவாசையை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் அமாவாசை நமக்கு ஜனவரி 29 புதன்கிழமை அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வருஷத்தோட முதல் அமாவாசை இதுதான். அது மட்டும் இல்லாமல் இது தை அமாவாசையும் கூட தாங்க. அதுதான் ரொம்ப பெரிய ஸ்பெஷலே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி ஜனவரி 28 நைட்டு 8:10 ஆரம்பித்து ஜனவரி 29 நைட்டு 7:21 வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு யாரெல்லாம் கோயிலுக்கு போய் நைட்டு தங்கியிருந்து சாமி கும்பிடுவீங்களோ அவங்க எல்லாருமே ஜனவரி 28 அன்னைக்கு போகலாங்க. ஏன்னா அன்னைக்கு நைட்டு முழுசாவே அமாவாசை திதி தான். தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு வழிபடுறவங்களா இருந்தீங்கனாலும் இல்லை நார்மலாக அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றவங்களா இருந்தீங்கனாலுமே அவங்க எல்லாருமே ஜனவரி 29 போலாங்க. ஏன்னா அன்னைக்கு பகல் முழுசாவே அமாவாசை திதி தாங்க. அதனால அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து வழிபாடு செய்யலாம். எந்த ஒரு பாதிப்புமே இல்லைங்க. அமாவாசை திதியை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கவும் வேணாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையோடு சேர்த்து அன்னைக்கு திருவோண விரதமும் வருதுங்க. அதனால் இந்த 2025 வரக்கூடிய முதல் அமாவாசையை நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக தான் அமைஞ்சிருக்குது. இந்த அமாவாசை தை அமாவாசை அப்படிங்கிறதுனால இதை பற்றியும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நாளில் நம்மளோட முன்னோர்களை நினைவு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு திதி கொடுத்து வணங்க வேண்டிய முக்கியமான நாளாக தாங்க இது இருக்குது. ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வரவேற்கிற நாம தை அமாவாசை அன்னைக்கு தாங்க விடை கொடுத்து அனுப்புகிறோம். இந்த நாளில் புண்ணிய தீர்த்த தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகளுக்கு போய் எழுத்து நீர் இறைத்து அவங்களோட தாகத்தை நம்ம தீர்க்கணுங்க. அப்படி போக முடியாத பட்சத்தில் நீங்கள் வீட்டிலேயே கூட அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யலாம். இப்படி வழிபாடு செய்கிறது மூலியமாக அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கி அவங்களுக்கு முக்தி கிடைக்குங்க. நம்மளோட முன்னோர்கள் காகத்தில் வடிவதில் தான் நம்மளோட வீட்டுக்கு வருவது ஐதீகம். அதனால் இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம படையிலிட்டு காகத்துக்கு உணவளிக்கிறது ரொம்பவே முக்கியங்க. வருஷத்தில் 3 முக்கிய அமாவாசைலாம் வருங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. இந்த 3 அமாவாசை தினத்திலுமே நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் படையல் கொடுக்க வேண்டிய முக்கியமான நாளாக தாங்க இது இருக்குது. மற்ற அமாவாசைகளை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த 3 முக்கியமான அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க. அதில் ஒன்று தாங்க இப்போ வரக்கூடிய இந்த தை அமாவாசை. அதனால் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாமல் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களோட ஆசையை பெற்றுக்கோங்க. தை அமாவாசை அப்படிங்கிறது சூரியனோட முக்கியமான நாளுங்க. ஏன்னா சூரியன் தை மாதத்துல தான் மகர ராசியில் சஞ்சரிக்கிறாரு. அதாவது சனியின் வீடான மகரத்தில் அவரது தந்தையான சூரியன் பிரவேசிக்கிறாருங்க. அதனால சூரியனை பிதிர்காரகன் அப்படின்னும் சந்திரனை மாதுர்காரகன் அப்படின்னும் நம்மளோட முன்னோர்கள் சொல்லுவாங்க. சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டில் சஞ்சரிக்கிறதால தான் இந்த தை அமாவாசையை கூடுதல் சிறப்பாக பார்க்குறாங்க எல்லாருமே. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு புண்ணிய காலம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நாளில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை நினச்சி நம்ம தர்ப்பணம் கொடுக்கணுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று. தர்ப்பணம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட மறைந்த முன்னோர்களோட படத்தை சுத்தம் செஞ்சு வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் வச்சு அதுக்கு சந்தன குங்குமமிட்டு துளசி மாலை போடணுங்க. முன்னோர்களுக்கு பிடிச்சமான பொருட்களை வச்சு குத்து விளக்கு ஏற்றணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச இனிப்பு, காரம், பல வகை இல்லைன்னா அவங்க சாப்பிடக்கூடிய எல்லா வகையான உணவுப் பொருட்களையும் வச்சு அன்னைக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யலாங்க. இது கூடவே கோதுமை, தவிடு, அகத்திக்கீரை இது எல்லாமே முன்னாடி நாளே ஊற வச்சு அமாவாசையான அன்னைக்கு பசுவுக்கு தானமாக கொடுக்கலாங்க. இது மாதிரி முன்னோர்களுக்கு பிடித்தமான படையல் போட்டு வழிபடுறது மூலியமா அவங்க மன திருப்தி அடைந்து நமக்கு நல்லாட்சி கொடுப்பாங்க. தெய்வத்தோட அருள் பெறதை விடவே நம்மளோட முன்னோர்கள் அருள் கிடைக்கிறது தாங்க ரொம்பவே முக்கியம். அதுதான் நம்மளுடைய குடும்பத்தை நல்ல முறையில் பல தலைமுறைக்கு வாழ வைக்குங்க. இந்த மாதிரி நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே வீட்டில் தெய்வம் சம்பந்தமான பூஜைகளை தள்ளி வச்சுக்கணுங்க. தர்ப்பணம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தினசரி செய்யக்கூடிய பூஜைகளை செஞ்சுக்கலாம். இந்த நாளில் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் நம்ம மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்க. இது கூடவே நம்ம தர்ப்பணம் செய்யறப்ப கருப்பு எல்லை மற்றவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கவும் கூடாதுங்க. நீரில் இருந்துக்கிட்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் கரையில் இருந்துக்கிட்டு நீரில் தர்ப்பணம் செய்யக்கூடாதுங்க. தர்ப்பணத்தை எப்போதுமே கிழக்கு பக்கமாக பார்த்தா செய்யணும். அதுவும் தண்ணியில் பாதி அளவுக்கு அது இறங்கி அதுக்கப்புறமா தாங்க செய்யணும். இது மாதிரி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்குற வழக்கம் நிறைய கோவிலில் வச்சுருக்காங்க. பொதுவாக அதை பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், காசி இல்லைன்னா ராமேஸ்வரம் இது மாதிரியான கோயிலில் ரொம்பவே விசேஷமாக இருக்குங்க. அன்னைக்கு யாரெல்லாம் இது மாதிரி புண்ணிய தலங்களுக்கு போய் தர்ப்பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே முன்னோர்களை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்
வைத்தும் பண்ணிடுங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த அமாவாசைக்கு பிறகு துலா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்போ தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமர்ந்து சிறப்பாக இருக்கிறாரு. அதாவது ஒரு சுப கிரகம் கோணத்தில் அமரும் போது நல்ல நன்மையை வந்து தரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு இந்த துலா ராசிக்காரங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சனி பகவான் தாங்க. அந்த சனி பகவானோடு இணைந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாருங்க. அங்கே சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த டைமில் வந்து இந்த துலா ராசிக்காரங்களுக்கு நினைத்த காரியம் எல்லாமே நிறைவேறக்கூடிய தன்மை வந்து இருக்குதுங்க. அப்போ இந்த ராசிநாதன் நல்லா இருந்தாலே இந்த மாதம் முழுவதுமே உங்களோட மனம் எண்ணம் செயல் எல்லாமே நல்லா இருக்குங்க. அப்போ சுக்கிரனும் சனியோடு இணைந்து 5ஆம் இடத்துல இருந்து சமசப்தம பார்வையாக 11ஆம் இடத்த லாபஸ்தானத்தை வந்து பார்க்குறாருங்க. மன மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குட் நியூஸ் கிடைக்க போகுதுங்க. அதே சமயத்தில் குடும்பம் பணம் வாக்கு சம்பந்தமான விஷயத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப இந்த 2ஆம் அதிபதியான செவ்வாய் போய் 10ஆம் இடத்துல நீச்சமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்போ 2ஆம் அதிபதி வலு குறைஞ்சிட்டாரே நீச்சம் அடைஞ்சிட்டாரே குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்துவாரோ தனத்தில் ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்லாம் பயப்படுவீங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு திக் பலத்துடன் வலிமையாக இருக்க போகுதுங்க. அப்போ இந்த சந்திரனோடு இணைந்து அங்கே நீச்ச பங்கமாக மாறப்போகுதுங்க. இந்த டைமில் செவ்வாய் பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறையும் வராதுங்க. அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்கும். பணப்புழக்கம் பணம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனாலும் கூட செலவுகளும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட வாக்கு சம்மந்தமான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவாங்க. ஏன்னா நீங்கள் எதை பேசணுமோ அதை பேசாமல் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. ஏன்னா குருவின் பார்வை அதாவது 6ஆம் இடத்தின் அதிபதியான குருவின் பார்வை வந்து 8ஆம் இடத்துல இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல பார்க்குறாரு. அப்போ வந்து கோபம் ஆக்ரோஷம் ஒரு வகையான ப்ரெஷர் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாருங்க. அப்போ டிராவல் வந்து அதிகமாகும். இந்த டிராவல் மூலியமா உங்களுக்கு அலைச்சல் தாங்க ஏற்படும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது மனம். 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால யாரையும் நம்பி ஷூரிட்டி கையெழுத்து போடாதீங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த துலா ராசிக்காரங்க. அதாவது யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அதை படித்து பார்த்துட்டு சரியாக இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா செய்யுங்க. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதுவும் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து இருக்கிறாரு. அந்த 4ஆம் இடத்துல சூரியனும் வந்து அமர்ந்திருக்கிறாருங்க. லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க. சுகஸ்தானம் வலுப்பெறும் போது சுகஸ்தானத்துக்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுப்பீங்க. வீடு வண்டி வாகனம் வாங்குறது இது மாதிரி எல்லாம் செய்வீங்க. ஸோ இந்த விஷயத்தில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி இப்போ நீங்கள் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகம் வந்து இருக்குதுங்க. ஏன்னா 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து சுக்கிரனோட இணைந்து இருக்கிறாருங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து வீட்டு காரக கிரகம். அப்போ இந்த ஸ்தான கிரகமும் கார கிரகமும் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்புங்க. அப்போ உங்களுக்கு விருப்பமான ஆசைப்பட்ட வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் வந்து இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயத்துல கூட பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது. குழந்தைகள் வந்து நல்லா படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல மார்க்கும் வாங்க போகிறாங்க. அதுக்கான பிளானை போட்டு கரெக்டாக நடந்துக்குவாங்க. இது வரைக்கும் மந்தமாக இருந்தது மறந்தது டல்லாக இருந்தது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விலகி இப்போ ஒரு நல்ல தெளிவு கிடைக்க போகுதுங்க. அதே சமயத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஜனவரி 28ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் உச்சமாகறாருங்க 6ஆம் இடத்துல. அப்போ ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் மறையிறாரே அப்படின்னு பயப்படுவீங்க. ஆனா பயப்பட தேவையில்லைங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து அங்க உச்ச பலத்தோடு இருக்கிறாருங்க. சுக்கிரனுக்கு 6ஆம் இடத்துல மறைவு இல்லை. 3-8 இடத்துல தாங்க மறைவு. 6, 12 எல்லாம் மறைவு கிடையாது. அதனால நிச்சயமா உங்க ராசிநாதன் வந்து நல்லா தாங்க இருக்க போறாரு. திருமணம் சார்ந்த விஷயத்துல இருந்த தடைகள் எல்லாமே விலக போகுதுங்க இந்த துளாராசிக்காரங்களுக்கு. ஏன்னா இந்த 7ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமாகி சில தடைகளாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப மாறப்போகுதுங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு ரொம்ப நல்லா வலுப்பெற்று இருக்கிறாருங்க. செவ்வாய் பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு போய் அமர்றாரு. அப்போ திருமணம் அப்படிங்கிற வாக்கியம் வந்து நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. 9ஆம் இடம் பாக்கியாதிபதி. அப்போ பாக்கியாதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான் தாங்க. புதன் பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு பார்க்குறாரு. அப்போ ஒரு நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக செலவு செஞ்சு காத்துட்ருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இப்போ சக்ஸஸ் கிடைக்க போகுது. சின்ன சின்ன தடைகள் எல்லாமே விலகிறதுக்கு பரிகாரமாக இந்த துளாராசிக்காரங்க வந்து பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாளை வந்து நல்லா வணங்கிட்டு வாங்க. நல்லது நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்
டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.